டே நம்ம எல்லாரும் அப்படிதான் செஞ்சோம். நம்ம எஜமானுடைய பாதத்துல உட்கார்ந்தோம். இன்னைக்கு நான் என்ன செய்யணும், இன்னைக்கு என்னுடைய ஷெட்யூல் என்னன்னு கேட்டோம் ஈச் அண்ட் எவ்ரி பர்சனும். பட் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படி இருக்கும் போதுதான் ஆவியானவர் நம்மளை ஆளுகை செய்தார். ஹல்லேலூயா. இதை எல்லாரும் ஒத்துக்கிறோம் இல்லையா? அப்பதான் ஆவியானவர் நம்மளை ஆளுகை செய்தார். அவருடைய கிருபையினுடைய ஆவியினால நம்மளை தாங்கி பிடிச்சு, நம்ம கிட்ட பலன் இல்ல, வல்லமை இல்ல, கிரியைகளை செய்கிறதுக்கு உண்டான சாத்தியங்கள் இல்ல, பட் கர்த்தருடைய ஆவியானவர் செய்து கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம எந்தெந்த இடத்துல சோர்ந்து இருந்தோமோ, எந்தெந்த இடத்துல துவண்டு இருந்தோமோ, எந்தெந்த இடத்துல பலனற்று இருந்தோமோ, இதோ நம்ம வளர்ந்து வருகிற காரியங்கள், 1000 அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் எல்லாம் இருக்கதான் செய்தது. பட் கர்த்தர் சொல்வாரு, நீ கவலைப்படாத, என்னுடைய ஆவியினால முடியும். நீ நினைக்கிறவங்களுக்கு சூழ்நிலை எல்லாம் உதவி செய்ய முடியாது. நான் நம்பி இருந்த விசுவாசிகள் வரல, இல்ல நான் நம்பி இருந்த அந்த காரியம் நிறைவேறல,